ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நம்ம சினி பாய்ஸ் சேனல்ல பார்க்க போற படம் என்ன தெரியுமா? ஹாலிவுட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ஹாரர் பிளஸ் டார்க் காமெடி கலந்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ரேடியோ நோட் பார்ட் 2 ஹியர் ஐ கம் 2026 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முதலே வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஒரு சிம்பிள் வெட்டிங் நைட் எப்படி லைஃப் டெத் கேமா மாறுதுன்னு. அதே வைப்ல இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் லெவலுக்கு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை கொஞ்சம் ப்ரூட்டலா எடுத்திருக்கிறாங்க. இந்த மூவி ஸ்டோரி பார்த்தா ஃபர்ஸ்ட் மூவில நடந்த பிளேடி சர்வைவல் கேமுக்கு அப்புறம் இப்போ ஹீரோயின் நார்மலான வாழ்க்கையை தொடங்க நினைக்கிறா. லைஃப் நார்மலா போகும்னு நினைக்கிற நேரத்துல தான் மறுபடியும் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட். இந்த தடவை கேம் இன்னும் ப்ரூட்டலாகவும் ட்விஸ்டடாகவும் மாறுது. இதுல இருந்து எஸ்கேப் பண்ண முடியுமா இல்லையா? அதுதான் இந்த படத்துடைய மெயின் கார். இந்த படம் என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்று கேட்டா இந்த படத்தோட ஹைலைட்ஸ் பாயிண்ட்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே ஷாக் தான். டார்க் காமெடி டைலாக்ஸ் கூடவே செம்ம. வயலன்ஸ் லெவல் ஹையாக தான் இந்த படத்தில் இருக்குங்க. வீக் ஹார்ட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப பயந்து போய் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைகள்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் படம் பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஆனால் அவ்வளோத்துக்கு மோசம் இல்லை. அப்புறம் கிளைமேக்ஸ் பற்றி சொல்லணும்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கு. அப்படியே ஆக்டிங் பற்றியும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தில் ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் மாசுன்னு தான் சொல்லணும். ஃபியர், ஆங்கர், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஃபுல் மிக்ஸ். வில்லன்ஸ் கூட ரொம்ப கிரேப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் விஷுவலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட டென்ஷனை பில்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எடுத்துருக்குறாங்க தான் சொல்லணும். டார்க் விஷுவல்ஸ் அண்ட் லைட்டிங் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் தருது. சரி, என்னதான் இந்த ஹொரர் மூவியெல்லாம் நெஞ்ச படப்பட வைக்கிற தருணங்களில் எடுத்திருந்தனாலும் எப்படியும் எல்லா படத்துலையும் ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அதையும் சொல்லப்பான்னு கேட்குறீங்களா? இந்த மூவிலையும் கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் சீன்ஸ் ரிப்பீட் ஃபீல் கொடுக்குது. அப்பப்போ ஸ்டோரி ரொம்ப சிம்மில்னு சில பேருக்கு தோணலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தா படம் ஹொரர் ட்ரெய்லர் டார்க் காமெடி ஃபேன்ஸுக்கு கட்டாயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்தா இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆன பிறகு ஒஃபிஷியல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ அல்லது ஆப்பிள் டிவி மாதிரி சைட்டில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ லீகலாக அங்கே செக் பண்ணி சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த படம் உங்களுக்கு இது பற்றி என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.